ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 50% நம்ம ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அரௌண்ட் 200 அண்ட் சம்திங் கிலோமீட்டர், அரௌண்ட் 250 நியர்பை பண்ணியாச்சு. ஸோ பெரம்பலூருக்கு முன்னாடி வந்து ரைட் எடுக்கணும். நம்ம ரைட் எடுத்து அப்படியே நேராக துறையூர்லேருந்து அப்படியே முசிறி, குளித்தலை, கரூர் அவுட்டர் பைபாஸ், அரவக்குறிச்சி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மூலனூர், தாராபுரம் நம்ம பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் இந்த ரைட் எடுக்கணும் ஹைவேஸ்லேருந்து. அப்போ இங்கேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 வே தான் நமக்கு இனி, ஹைவேஸ் கிடையாது. ஸோ ஹைவேஸில் வந்து பயங்கரமான வெயில் கைஸ். வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். பார்ப்போம். எதிர்காத்து திசையில் கிளம்பிட்டோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் காற்றே வருது கைஸ். சொன்ன மாதிரியே பயங்கரமான விண்ட் பிளாஸ்ட்டு, விண்ட்ஷீல்ட் ரைசர் இருக்கனால பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எங்கே ரீச் பண்ணியிருக்கோம்னா துறையூர் போயிட்டுருக்கோம். பெரம்பலூர் டு துறையூர் போயிட்டுருக்கோம். துறையூர் இன்னொரு 5-10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன். ஸோ ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக துறையூருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இதான் ரவுண்டான மெயின் ரவுண்டானா. ஸோ 4-வே ஜங்ஷன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் தான் நமக்கு வந்து முசிறி. அண்ணனுக்கு அதுக்குள்ள அர்ஜென்ட்டு போல். ஓகே கைஸ், நமக்கு கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக முசிறி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி போயிட்டுருக்கோம். பயங்கரமான வெயில், முடியல. எங்கப்பா அண்ணன் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வராரு ஆப்போசிட்டில். பைக் ஒரு கையில், ஃபோன் ஒரு கையில். வந்து பார்த்திங்கன்னா பசி ரொம்ப எடுக்குது, டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதாவது சாப்பிட்ணும், தண்ணி ஏதாவது குடிக்கணும். பார்ப்போம். நம்ம இந்த வழியாக போகும்போது கரும்பு ஜூஸ் இருந்தது. பார்ப்போம் ரிட்டன். இப்போ நம்ம இதே ரூட்டில் தான் போகிறோம். இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன் ரிட்டன் வரும்போது. பார்ப்போம். லெட்ஸ் சி. ஆஹாஹா, கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே, யூட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டு கரும்பு ஜூஸ் சாப்பிட்றோம். இந்த சீசனல் ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெய்ய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து பாடிக்கு ஒரு ஹீட்டாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது வண்டி. திருப்புறது தான் அவ்வளோ கஷ்டம் போல் இருக்கேன். திருப்பிடுறா கைப்புள்ள, திருப்பிடு. திருப்பிட்டோம். ஓகே, எப்படி கரும்பு ஜூஸ் எப்படி தண்ணி கலந்து போடுறாங்களா இல்லை அப்படியே போடுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஏமாந்தா சர்க்கரையை போட்டுருவாங்க உள்ள. அஸ்காம்பாங்க இல்லையா, சுகர், ஒயிட் சுகர், அதை போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு. அப்படியே உள்ளே விட்டு சக்கையை உள்ளே விட்டு எடுத்து புழிஞ்சு எல்லாம் கலக்கி எலுமிச்சம்பழ சாறை விட்டாங்கன்னா டேஸ்ட் தெரியாது. ஸோ இங்கே குடிச்சு பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நிறையா குடிச்சிட்ருக்காங்க லைனில். ஸோ கலப்படம் இல்லாமல் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ணா எவ்வளோங்கண்ணா ஜூஸு? 20 ரூபாய்ங்களா? ஓகே கைஸ், 20 rupees ஆன் ஜூஸு. ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு ஜூஸு. வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மிக்சிங் எதுவும் இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாரு. இங்கிட்டு வந்தீங்கன்னா, முசிறி பக்கம் வந்தீங்கன்னா ஜூஸ் சாப்பிடுங்க, அருமையாக இருந்தது. எந்த கலப்படமும் இல்லை. 20 ரூபாய் ஒர்த்தான ஜூஸ் தான். 20 ரூபாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இன்னும் கடக்க வேண்டிய தூரம் ஆற்றை கடக்கணும். ஆற்றை கடந்தாச்சுன்னு சொன்னோன்னா நம்ம குளித்தலேருந்து கரூர் அவுட்டர் பைபாஸ் அப்படியே வந்து அரவக்குறிச்சி போய் ஊருக்கு போயிடலாம். ஆம்புலன்ஸ் போதா? சைரன் மட்டும்தான் எரியுது, சவுண்டு வைக்கல. உள்ள பேஷண்ட் இருக்காங்க. ஆமாம், ஏதோ எமர்ஜென்சி போல்.
பாவம் போட்டோம். பேந்தரை பின்னாடியே விடுவோம். ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக வந்து அந்த பெரிய ஆறு பாலத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்கேன் போகும்போது ரிட்டன். ஸோ ரொம்ப தேவைப்படாது லாக் பண்ணுறது, திருப்பி திருப்பி அதையே லாக் பண்ணுறது ஒரு யூஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம் ரிட்டன் வந்து. பாருங்க கைஸ், காவிரி ஆற்ற கடந்துக்கிட்டு இருக்கோம் ரிட்டன். டைம் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 o'clock ஆகிப்போச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வீட்டுக்கு ரைட் பண்ண முடியுமோ பண்ணணும். எப்படியும் 5 o'clock ஆயிருன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்ப்போம். நல்ல டிராஃபிக்கு, 15 கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருந்தால் இந்நேரம் நம்ம வீட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம், போக முடியாது லஞ்சுக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 track ரீச் ஆகிட்டோம். குளித்தலையை தாண்டி வந்துட்டோம். வந்து 4 track டோல்கேட் கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நமக்கு அரவக்குறிச்சி வரைக்கும் 4 track தான். ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது, போயிட்டே இருக்கலாம் டக் 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 டக்குன்னு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது கைஸ், மறுபடியும் லாக் பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அரவக்குறிச்சியை வந்துட்டோம். பசிக்குது, ரொம்ப முடியல. ஸோ அதனால் யூ-டர்ன் பண்ணி வந்து நம்ம கொங்கு மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருந்தது, பார்ப்போம். அடடா பூட்டி இருக்காங்க. சரி, குருவி ரொட்டியும் பொறையும் தான் சாப்பிடணும் போல் இருக்கேன் இன்றைக்கி. சரி, அதையாவது சாப்பிடுவோம். அதையாவது சாப்பிட்டா தான் ஏதோ தெம்பாக வீட்டுக்கு போக முடியும். நான் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் இருக்குது. இன்னும் அரவக்குறிச்சி அவுட்டரில் தான் இருக்கிறோம். ஓகே கைஸ், அரவக்குறிச்சிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அரவக்குறிச்சி இங்கே வந்து ரைட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மூலனூர் போயிடலாம். போய் 2 இடத்துல பிரியும், சின்னதாராவரம் ஒன்று, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மூலனூர் போய் டச் ஆகிடும் இந்த ரோடு. ஸோ அரவக்குறிச்சி ஆல்ரெடி லாக் பண்ணியாச்சு. அரவக்குறிச்சியை பற்றி லாக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வி ஆர் ரிட்டர்னிங் பேக் டு ஹோம், தட்ஸ் இட். ஓகே கைஸ், பாருங்க அரவக்குறிச்சி வந்து சைலண்ட்டாக இருக்குது ஊர். ஒரு சின்ன ஊர் தானே, அதனால் எந்த பிரச்சனை வராது. கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அரவக்குறிச்சிக்கும் மூலனூருக்கும் நடுவில் இருக்கோம், போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணி ஆகணும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலனூர் ரீச் ஆகிட்டோம். மூலனூர் என்ட்ரன்ஸ் இது, அதாவது அரவக்குறிச்சிலேருந்து வரும்போது என்ட்ரன்ஸ் இந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் வரும். லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்பா ஸ்பீட் பிரேக்கர் தாங்க பயங்கர பிரச்சனை நமக்கு. வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூலெல்லாம் விட்டாச்சு, நம்ம தான் போயிட்டுருக்கேன். இன்னும் காலையில் 7:15 ஆரம்பித்த ரைடு நான் போயிட்டுருக்கு. ஸ்கூலே விட்டாச்சு. ஓகே கைஸ், தாராபுரம் அவுட்டர் பைபாஸ் வந்துட்டோம். அவுட்டர் பைபாஸ் வந்து இதான் ஃபஸ்ட்டு போட்ட அவுட்டர் பைபாஸ் ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. லெஃப்ட் எடுத்து அப்படியே போயிட்டு 3-4 முக்கு ரோட்டில் அப்படியே ரைட் எடுத்தோம்னா ஊருக்குள்ளே போயிடலாம். வந்து பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்றை கடந்துக்கிட்டு இருக்கோம் தாராபுரம். ஸோ தாராபுரத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா பேசுனதுனால தாராபுரத்தை பற்றி நம்ம வந்து அதிகமாக நம்ம லாக் பண்ணல. அமராவதி ஆற்றுல நல்லாவே தண்ணி திறந்து விட்டாங்க, தண்ணி போயிட்டுருக்கு. போகும்போது இருந்த கூட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது.
கைஸ் பாருங்கள், நம்ம ஏரியாவுக்குள்ளே தாராபுரமெல்லாம் தாண்டி வந்துட்டோம். பொள்ளாச்சி ரோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் விண்மில் தான். விண்மில் சிட்டி பாருங்கள். கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. பட் பார்த்தீங்கன்னா பூரா அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விண்மில்லாக தெரியும். ஸோ நம்ம ஏரியா வந்து விண்மில்லுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ கரண்ட் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1 இருக்குது இங்கே நம்ம ஏரியா. இப்போ வரைக்கும் பேந்தர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் தரல கைஸ். நல்லா போயிட்டுருக்கு வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை, சின்ன ப்ராப்ளம் கூட வரல. காற்று மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல இறங்குச்சு, அது எங்கூட பம்ப் இருந்தங்காட்டி நம்மக்கிட்ட அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் பார்த்துட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஜாஸ்தி வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ண நான் வந்து நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். இப்போ தான் உசுரே வந்திருக்கு நமக்கு. காலையில் எடுத்த ரைடு சாயந்தரம் 5:15 ஆயிடுச்சு, இன்னும் போயிட்டே இருக்குது, ஒன்றும் முடியல. அப்பா, இங்கேயும் ஸ்பீட் பிரேக்கரா ஏம்மா, வேற மாதிரி இருக்கு ஸ்பீட் பிரேக்கர். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அன்டில் எபிசோட்ஸ் ஆல். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ராப்ளம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும். ஸோ 985 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிட்டோம் அப் அண்ட் டவுன். 1000 கிலோமீட்டர் என்னால் கவர் பண்ண முடியல. 15 கிலோமீட்டர் தான். இந்த 15 கிலோமீட்டர் நம்ம சும்மாலாம் ரவுண்ட் அடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இதோட ரைடை முடிச்சுக்கிறோம். ஸோ எந்த ஒரு சின்ன இஷ்யூவும் இல்லாமல் சூப்பராக வந்து சேர்ந்துட்டால் நம்ம பேந்தர் எடுத்துறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பர்ஃபார்மன்ஸ். 2E4Vங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைடு வந்து நம்ம முடிச்சிருக்கோம் ஆல்ட்ரு பண்ணி. வித்தின் 5 டேஸில் வந்து இந்த ஒர்க் டன் பண்ணி வித்தின் வீக்கில் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கிளம்பி போயிட்டு வந்திருக்கோம். ஜெயிச்செல்லாம் தள்ளு. ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கேயே ஒன்று வந்து வண்டியை நிறுத்தியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேட் அப்போ தான் ஆகும் எனக்கு. மோட்டிவேட்டாக அடுத்தடுத்து ரைடு வந்து நான் கிளம்புறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் மட்டும் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் வரும். Okay guys, thanks a lot. Thank you very much. See you again on next ride. Love you all.